அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உங்களை விட்டு விலகிய சனியால் இமயமலை போல் இமாலய வெற்றி பாதையில் பயணிக்க போகும் ராசியாக உங்களுடைய ரிஷபராசி அமைகிறது. எண்ணி 3 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது 200% உறுதிங்க. அந்த வகை ரிஷபராசினியர்களான உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 தேதியான அன்று பெயர்ச்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி சனி. லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது தொடங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வெற்றி தகவல்கள் வீடு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. வருமானம் பெருகும், வாகன யோகம் உண்டு, கவலை என்று 3 எழுத்து உங்களுடைய அகராதியை விட்டு அகல இருக்குதுங்க. பணி ஓய்விற்கு பின்னும் நீடித்து பணிபுரியும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு இப்போது கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாப சனியினுடைய ஆதிக்கம் ஏற்படுகிறதுங்க. அதாவது மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். எனவே சொல்லை செயலாக்கி காட்டும் நேரமாக இந்த நேரம் அமையிருக்கு. உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நல்ல நிறுவனங்களிலிருந்து ஊதிய உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு தேடி வருங்க. ஒரு சிலர் சுய தொழில் தொடங்கவும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. இளைய சகோதரத்தோடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. தெளிந்த மனதுடன் ஈடுபட்டு இழந்த வாய்ப்புகளை பெரும் வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே உடல் நல தொல்லையால் மருத்துவ செலவுகள் கொடுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. நேரம் தவறி சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க. எந்த ஒரு புது முயற்சியையும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையோடு செய்வது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குறுக்கீடுகள் அகலும். அதே போல் குடும்ப செலவுகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாளுவீங்க. பிறருடைய மனம் நோகாமல் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்குங்க. அதே போல் திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பவர்கள் பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வது இருந்த தாமதங்கள் அகலுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நேரமாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. சனியினுடைய பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சி நிச்சயம் பலன் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும் விதத்தில் அமைய இருக்கு. தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீங்க. வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. அதே போல் குடும்பத்தில் கலகலப்பு நிலைக்க விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானமாம் வலுப்பெறும் போது ஆரோக்கிய தொல்லைகள் வரலாங்க. அதை சரி செய்ய மாற்று மருத்துவம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் குரு பகவான். எனவே வருமானம் வந்தாலும் செலவு அதிகரிக்குங்க. திடீரென வரும்
மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதற்கும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திருப்பங்கள் அத்தனையும் விருப்பம் போல் நடைபெறுமா என்பது சந்தேகம்தாங்க. அதே போல் வெளிநாடு சென்றவர்களுக்கு அங்கு குடியுரிமை கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது போன்ற நேரங்களில் குலதெய்வ வழிபாடும் யோகபலம் பெற்ற நாளில் செய்யும் பரிகாரங்களுமே பலன் தரும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படும் நேரமாக அமைகிறது. புதிய வாய்ப்புகள் அதிகம் வரும். உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் தன சுய சாராந்திலேயே சஞ்சரிக்கும் போது தொட்டது தொடங்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட விரிசல்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுங்க. நினைத்த காரியம் நிறைவேறும் விதத்தில் பொருளாதாரம் பெருகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல குடும்பத்தில் ஓசை கேட்பதற்கான வழிபிறக்க இருக்கு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேருங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. முன்னோர்கள் கட்டி வைத்து சிதிலமடைந்த ஆலயங்கள் புதுப்பிக்க வாய்ப்புகள் உருவாக இருக்கு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி காண்பார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறாருங்க. அப்போது உங்களின் சகோதர சகாய ஸ்தானம் பலப்படுகிறது. எனவே உடன்பிறப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படலாம். 2027 ஜூன் மாதம் சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அர்த்தாஷ்டம குருவாக மாறுகிறார். எனவே சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வரதாங்க செய்யும். அதே போல 2027 நவம்பர் கன்னிராசிக்கு குரு செல்கையில பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும்போது தனவரவு உங்களுடைய ராசிக்கு தாராளமாக வந்து சேருங்க. குறிப்பா இந்த தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறது. அதாவது மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றனர். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் ராகுவால் ஒப்பற்ற பலன் கிடைக்க போகிறது. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். கற்றவரும் மற்றவரும் பாராட்டும் விதத்தில் நல்ல ஒரு காரியம் ஒன்றை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூரில் பணிபுரியும் சூழல் உருவாக இருக்கு. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலுங்க. பாக பிரிவினைகள் இதுவரை சம்பாதிக்காத உடன்பிறப்புகள் இப்போது சம்பாதிப்பாங்க. உங்களுக்குரிய பங்கு கைக்கு கிடைத்தாலும் அந்த இடத்தை பெற்றுவிட்டு புதிய இடம் வாங்குவதிலேயே குறிக்கோளாக இருப்பீங்க. வருமானம் வருவதில் தடைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்ல. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி சனி கவசம் பாடி சனீஸ்வரரை வழிபடுவது நல்லது. அதே போல் யோகபலம் பெற்ற நாளில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.